அமலாக்கத்துறை எப்படி செயல்படுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அமலாக்கத்துறை ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான அமைப்பு. அது தனது சுதந்திரத்தை இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. மோடி எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ அதிலிருந்து அது தனது சுதந்திரத்தை வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் போன்ற பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டன. அமலாக்கத்துறையை பொறுத்த மட்டில் அது ஆளுகிற கட்சி, ஒன்றிய ஆளுகிற கட்சி யார் மீது ஏவி விடுகிறார்களோ அவர்கள் மீது பாயும். அந்த பாய்ச்சலுக்கு பயந்து அதை சொல்லிதான் மிரட்டி, ஏன்னா பல வழக்கு இருக்கு. அவர் மேலேயே வழக்கு இருக்கு, மகன் மேல வழக்கு இருக்கு, சம்பந்தி மேல வழக்கு இருக்கு, எடப்பாடியுடைய நெருங்கிய நண்பர் மீது வழக்கு இருக்கு, அப்புறம் கட்சி வழக்கு இருக்குது, தேர்தல் சின்ன சம்பந்தமான வழக்கில் இதெல்லாம் இருக்கு. இவைகளெல்லாம் காட்டி மிரட்டி எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன் என்று உறுதியளித்த எடப்பாடி இப்பொழுது அனைத்து மிரட்டலுக்கும் பயந்து அஞ்சி நடுங்கி ஒடுங்கி தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள். அதிமுக இருக்கிற ஒரு சிலர் இது ரொம்ப நல்ல கூட்டணி, இது மக்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு இது மாதிரி எங்க கூட்டணி ரொம்ப நல்ல கூட்டணி, இந்த கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறாரு. ஜெயலலிதா ஒரு ஊழல் முதலமைச்சர் அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டினது யாரு? அண்ணாமலை. ஜெயலலிதா என் மனைவிக்கு சமமானவர் சொன்னது யாரு? அண்ணாமலை. அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன ஊழல் இல்லாத கட்சின்னு சொல்றாரா? சொல்லணும். ஊழல் கட்சி அதிமுக, ஊழல் கட்சி, ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி என்று சொன்னவர் அண்ணாமலை. இப்ப அவர் அண்ணாமலை அதிமுக ஊழல் இல்லாத கட்சி, ஜெயலலிதா ஊழல் செய்யல அப்படின்னு சொல்ல போறாரா? அப்படி சொன்னா பெங்களூர் கோர்ட் அளித்த தீர்ப்பை பத்தி அவர் என்ன சொல்ல போறாரு? இதெல்லாம் பதில் சொல்லணும். நினைச்சதெல்லாம் செய்யலாம், என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அதிமுகவும் பிஜேபியும் இருக்கிற தலைவர்கள் கருதுவார்களே. ஆனால் தமிழ்நாட்டு மக்களே அவர்களுடைய எதுவும் அறியாத அப்பாவியல் அல்லது முட்டாள் என்று அவர் கருதுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் முட்டாளாக இருந்ததில்லை. திமுக மிகப்பெரிய ஊழல் செஞ்சுட்டு இருக்கு. நகராட்சி நிர்வாகத்துல மிகப்பெரிய ஊழல் சமீபத்துல அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல வந்து யாரு? அமித்ஷா. ஊழலை பத்தி அமித்ஷா பேசுவதற்கோ அல்ல பக்கத்துல மௌனசாமியாரா உட்கார்ந்து எடப்பாடி பேசுறதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. அமித்ஷாக்கு என்ன ஊழலை பத்தி பேசுறது யோக்கியதை இருக்குது? அமித்ஷா இருக்கிற கட்சி தேர்தல் பத்திரம் மூலமாக அடித்த கொள்ளை எவ்வளவு, எத்தனை ஆயிரம் கோடி, அதுக்கு விவரங்கள் உண்டா? இன்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அதை பத்தி விவரம் சொல்லியிருக்கிறாங்களா? எந்த விவரமும் சொல்லல. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி மற்ற கட்சிகளை காட்டிலும் பன்மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த பணம் எங்கிருந்து வருகிறது, யாரால் வருகிறது? ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் பகிரங்கமாக தெரிவிக்க தயாரா? அதையெல்லாம் அவங்க தெரிவிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரிவிக்காம இன்னொரு கட்சியை பார்த்து முதல்ல தான் யோக்கியனாக இருக்கணும். ஒருவர் மீது குற்றம் சாட்டுபவர் அவர் முதலில் நேர்மையாக இருக்கணும். அவர் நேர்மையாக இருந்தால்தான் அவர் மற்றவரை நோக்கி ஆள்காட்டு விரலை நீட்ட முடியும். ஆனா உங்களுடைய ஆட்காட்டு விரல் உங்களை நோக்கி அமித்ஷா நோக்கி திரும்பி கொண்டு இருக்கிறது என்பது அமித்ஷா மறந்துவிடக் கூடாது. யாரை வச்சுக்கிட்டு பேசுறாரு ஊழலை பத்தி? எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அதிமுகவுக்கு தலைமை தாங்கியவர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், கூட இருந்த சசிகலா அவர்கள் மீது வழக்கு பெங்களூர் கோர்ட்ல நடந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு திமுக ஊழல் செய்வது என்று பேசுவது, இது ஒண்ணு எடப்பாடியே பகிரங்கமா திட்டாதான் திட்டணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். அவரை பகிரங்கமா விமர்சிக்க முடியாத காரணத்தினால அவர் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டு அவர் எதையும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊமை சாமியாரா உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னொரு கட்சியை பார்த்து ஊழல் கட்சிங்கிறாரு. இப்படி சொல்வதற்கு முதலில் அமித்ஷாவுக்கு தார்மீக ரைட் இல்ல, தார்மீக உரிமையே கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.